ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இதனால் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களுக்குள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவர் அவர்தான். அல்லேலூயா. அதே நேரம் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்கிறவரும் அவர்தான். ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய வார்த்தையை தியானத்துக்கு ஆதாரமாய் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2:13. ஆமென். தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள நல்ல விருப்பத்தையும் தருகிறார், விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறார். சங்கீதம் 20:4 அப்படித்தான் சொல்லுது. அவர் மன விருப்பத்தின்படி தந்தரளி ஆலோசனையை நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கனத்துக்குரிய காலம் சென்ற முதலமைச்சர் மாமனிதர் ஐயா காமராஜர் அவர்கள் ஒரு முறை ஒரு காரியத்தை அவர்கள் பேசினது என்னை தொட்டது. ஒரு கல்லூரிக்காக ஒரு பையனை சேர்க்க வராங்க. 15 சீட்டு முடிஞ்சிட்டு அவங்க கேட்குறாங்க, முடியாதுன்ட்டாங்க. இந்த செய்தி ஐயா காமராஜ் சேர்க்க போகுது. அவர் நேராக வருகிறார். கூட ஒரு ஆள் சேர்க்க வேண்டியதானே ஐயா, அப்படி சட்டத்தில் இடம் இல்லை, கூட ஒரு ஆளை சேர்க்க முடியாது. அவர் சொன்ன, அதில் என்ன இருக்குது? உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஒருத்தர் வந்துட்டாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு, இனி சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லுவீங்களா? பாத்திரம் வச்சு ஒன்றும் சமையல் செய்ய மாட்டீங்களா? ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னார். எவ்வளோ அருமையான கரிசனை பார்த்தீங்களா? அங்கே பயிலால கூட இல்லைன்னு சொன்னாலும் முதலமைச்சர் சொன்ன வார்த்தையை தட்ட முடியல, அங்கே சேர்த்துக்கிட்டாங்க. சிலருக்காக சில தலைவர்களை பார்த்து கல்லூரியில் சேர்க்க நான் முயற்சி பண்ண போது உடனே கடிதத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு படித்தவர்கள் பட்டதாரிகளாய் சம்பாத்தியம் பண்ணி நல்லவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் செய்கைகளையும் விருப்பங்களையும் உருவாக்குகிறவரும் நிறைவேற்றுகிறவரும் இயேசு. அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். விருப்பங்களையும் செய்கைகளையும் உருவாக்குகிறவர், மன விருப்பத்தினுடைய நிறைவேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதனாலே ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.